ஹாய், ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 10 ஆக்சுவலி அக்ஷய திருதி வருது இல்லையா? ஸோ அக்ஷய திருதி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன தங்கம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். ஜென்ரலாக என்ன அப்படின்னாக்கா, கங்காதேவி பூமாதேவியை தொட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாள். அது ஒன்று. இந்த மாதிரி நிறைய தெய்வ காரியங்கள் நடந்த நாள் தான் அன்னைக்கு. அப்புறம் தங்கம் இருக்கிறவா நன்னா வாங்கிக்கலாம், வேறு விஷயம். கங்காதேவி பூமாதேவியை தொட்ட நாள் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு குபேரன், நீ பெரிய குபேரனான்னு கேட்பா பற்றியல்ல, அவர் வந்துட்டு அவருக்கே கடன்லாம் வந்ததான். அவர் தன்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவர் அப்பாடா நிம்மதியாச்சுடா நமக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருந்த நாள். அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் இருந்தா பற்றியால, அவர் வந்துட்டு வனவாசத்தில் அவள் இருக்கும் பொழுது அவளுக்கு வந்துட்டு அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம், அது வந்துட்டு சூரிய பகவானால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் என்ன எடுத்தாலும் அதுலேருந்து வந்துட்டே இருக்கும். அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முழுக்க நடந்த நாள் தானே அது. தவிர மற்றபடி இன்னொன்று எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னாக்கா, ஆதிசங்கரர் வந்துட்டு பகவதி விட்சாந்தேகி அப்படின்னு சொல்லி ஒரு வீடாக கேட்டுக்கிட்டே போகிறார். அப்படி போயின்னு இருக்கும் பொழுது ஒரு ஆற்றுல போய் நிற்கிறார். அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆற்றுல எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே சுவாமிங்கிறாவோ, என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து போடு, இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். அவள்கிட்ட ஒரு ஜாடியில் ஒரு நெல்லிக்கனி ஊறுகாய் ஒன்று இருக்குது. அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை கொண்டு வந்து போடுறார். தப்பாக என்னைக்காதுங்க, எங்கள் ஆற்றுல இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அவர் மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா ஸ்லோகத்தை ஜபிக்கிறார் ஆதிசங்கரர். அந்த ஜெபிச்ச நாள் இன்னைக்கு, அந்த ஸ்லோகத்தை ஜெபிச்ச நாள் தான் இன்னைக்கு. அப்போ வந்துட்டு அவர் அந்த பக்கம் போன உடனே அவாத்தில் தங்க நெல்லிக்காயாக கொட்டுறது. அப்பேற்பட்ட கனகம் தான் தங்கம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தங்க நெல்லிக்காயை கொட்டிட்டு அந்த கனகதாரா ஸ்லோகத்தை ஜெபிச்ச நாள் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அன்னபூரணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரண்டியோட உட்காந்துருப்பா பற்றியால, எல்லாருக்கும் அன்னம் வழங்கும் சொல்லுவா பற்றியால, அந்த மாதிரி அன்னபூரணி பிறந்த நாள் அன்னைக்கு. இந்த மாதிரி எப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் அத்தனையும் நன்மை பயக்கும் நாள் தானே தவிர மற்றபடி தங்கம் வாங்கணும். பட் அஃப்கோர்ஸ் இருக்கப்பட்டவா நன்னா வாங்கிக்கோங்க. அப்படி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறவா தயவு பண்ணி நல்ல புடவை இருந்தால் புது புடவையை தாராளமாக கட்டிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, காலத்தால் எப்போவும் போல் குளிச்சுட்டு வாசலிச்சு கோலம் போட்டு காவி இடுங்க, ரொம்ப நல்லதும்பா. காவி இட்டுட்டு சாமிகிட்டையும் கோலத்தை போட்டுவிட்டு அன்னபூரணியை வந்துட்டு அழகாக கொஞ்சம் அலங்காரம் பண்ணி 2 பச்சை அரிசி அதெல்லாம் போட்டு அழகாக வச்சுருங்கோ. கலசம் ஞாபகமாக தேங்காய் கலசம் வைங்கோ. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ, பாயசமோ இல்லை தயிர்ஞ்சாதமோ எது பண்ண முடியுமோ அதை தயவு பண்ணி வச்சுருங்கோ. எஸ்பெஷலி அன்னைக்கு கண்டிப்பாக நெல்லிக்காய் 11 நெல்லிக்காய் 21 நெல்லிக்காய் 9 நெல்லிக்காய் அதை தயவு பண்ணி நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்கோ. இதை பண்ணினா போரும். மற்றபடி உங்களால் வேறு எக்ஸ்ட்ராவாக எனக்கு அன்னதானம் நான் பண்ணுவேன், நான் அப்படி ரொம்ப விசேஷம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், எங்களால் இதுதான் முடியும் அப்படின்னா இப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் கொண்ட ஒரு நாள், சிறப்பான நாள் தான் இந்த அக்ஷய திருதிங்கிறது. காசு இருக்கிறவா பணம் இருக்கிறவா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உப்பு தயவு பண்ணி கொஞ்சம் சாமிகிட்ட வச்சுருங்கோ. 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா காயின் வைங்கோ. கலசம் கண்டிப்பான முறைகள் எடுத்து வச்சுருங்கோ. முடிஞ்சால் வெத்தலைமாக்கு தேங்காய் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா வச்சு கொடுங்க தாராளமாக. ஒரு ரவிக்க துணியோ 1 ரூபா காயின் அதெல்லாம் நீங்கள் வச்சு கொடுங்க. இந்த மாதிரி இந்த நெல்லிக்கனியை குழந்தைகளுக்கு நீங்கள் 11 21 அதையும் வச்சு கொடுத்தேன்னாக்கா ரொம்ப விசேஷம். மற்றபடி சக்கரை பொங்கலோ வெண்பொங்கல் இல்லை என்ன உண்டோ பாயசமோ தயிர்ஞ்சாதமோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்தேன்னாக்கா ரொம்ப விசேஷம். ஸோ நல்ல காரியங்கள் இந்த மாதிரி நிறைய நடந்த நாள் தானே இது. எல்லோரும் நன்னா இருங்கோ, 1000 காலம் சந்தோஷமாக